கத்தி வச்சு கிழிச்சிருந்தாங்கண்ணா. ஓகே. அந்த பையன் வந்து நியூஸ் பேட்டி கொடுத்திருந்தாருண்ணா. ஆனா அந்த நியூஸ் எந்த நியூஸுமே வெளியில காட்டவே இல்லைண்ணா. ஓகே. அதுவும் இல்லாம இன்னொன்னுங்கன்னா, ஓகே, நீங்களும் இருந்தீங்களாங்க அண்ணா? நான் கூட்டத்துல கணபதி மிஸ்ஸுக்கு நான் அந்த ஆப்போசிட்ல சென்டர்ல நின்றுட்டு இருந்தேன் நான் கூட்டத்துல. சரி, இப்ப கட்டையால கிழிச்சதெல்லாம் யாரு? அதுதான் தெரியல. சட்டையால கிழிச்சது, செருப்புத்திக்கு அடிச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்து சொன்னாங்க இத்தனை ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு. அந்த அதாவது அந்த முனியப்பன் கோயில்கிட்ட சிட்டு பையன் நிக்கான். உள்ள வரும் முனியப்பன் கோயில்கிட்ட நின்னுட்டான். கோயம்புத்தூர் பைபாஸ் ஃப்ரீயா இருக்குது. கோயம்புத்தூர் பைபாஸ் போன வெறும் ஆம்புலன்ஸ போலீஸ் மறிச்சு உள்ள திருப்பி விட்டாங்க. கோயம்புத்தூர் பைபாஸ்ல போன ஆம்புலன்ஸ் என் தம்பி அங்க நின்று போன் பண்றான், என்னடா ஆம்புலன்ஸ் இந்த பக்கம் மாத்தி விடுறாங்க, ஏதோ ப்ராப்ளம் என்கிட்ட கேட்கறான். அப்ப வரையும் விஜய் வந்து ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகல. அப்பதான் உள்ள வந்துட்டு இருந்தாரு. அப்பவே பின்னாடி ஆம்புலன்ஸ் விட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம் நான் சொல்றேன். ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் மறிச்சு போலீஸ் திருப்பிட்டாங்க இந்த பக்கம். அதுக்காக ஆனா அவங்க ஆம்புலன்ஸ் அவ்வளவு அர்ஜென்ட். கோயம்புத்தூர் பைபாஸ் போனா ரெட்டிப்பாளையம் பிரிவுல உள்ள வந்து நேரம் போயிருக்கலாம். கிளியர் ரோடு தான், அந்த பக்கம் யாருமே இல்ல. வேணும்னே கூட்டத்துக்குள்ள 2 ஆம்புலன்ஸ் அது போலீஸ்காரங்க தான் மறிச்சு திருப்பினாங்க. என் தம்பி கண்ணால பாத்துருக்கான். மூணாவதுங்கன்னா கரெக்டா யாரும் தெரியல, ஒரு அம்மா வண்டி அந்த கூட்டத்துல எல்லாம் விழுகும் போது ஒரு அம்மா மேல ஒரு வண்டி விழுந்துருச்சு. ஒரு பையனை தூக்க சொன்னதுக்கு அது மேல கால வச்சு ஏறிட்டாங்க. பாட்டு கூடுறான். நான் தூக்குடா அது கால வச்சு ஏறி நின்னுட்டு ஒரு அமுத்திட்டு போனான் அவன். இந்த பையன் யாருன்னு தெரியல. நான் ஆளு வந்து பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா சொல்றாங்களா சார்? ஸ்பாட்ல வந்து எங்க பையன் தான் 13 வயசு விஜய் பாக்குறது தான் வந்தோம். இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேருக்கு மேல 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகும். ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல. அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகும். நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம். நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் சார். இருக்கிறதுலே நெருக்கடியான இடத்த தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்புகிறது. ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். உங்களுக்கு அசம்பாவிதம் இல்லாமல் நன்றாக நடக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நிர்வாகம் என்ன செய்யும் என்றால், இருக்கிறதுல கொஞ்சம் ஓபன் ஸ்பேஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடம், ஓகேவா, குரூஷியல் ஜங்ஷன் இல்லாம கொடுக்கலாம். இவங்க தான் 10-15 இடம் கொடுக்குறாங்களே, இவங்க வேணுக்குன்னு இதை பண்றாங்களோ சார்? அதாவது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு வைங்க, விஜய் அவர்கள் வந்து நீங்க கொடுத்த இடத்தினாலதே நம்ம மேல பழி சுமத்தினா, நீங்க கொடுத்த இடத்தினாலதே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பி விட்டாருன்னா இவர் முதலமைச்சர் ஆக்கிரும். எடுபடாது. உனக்கு ஒரு வாதத்துக்கு சொல்றேன், ஏதோ நான் ஒரு பையன் செத்து போயிட்டான், ஓகேவா, நம்மளோட சிம்பத்தி அந்த பையன் மேல போகுமா? வேணுக்குன்னு இவங்க அந்த நெருக்கடியான இடத்த கொடுத்து இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு போகுமா? பையன் மேல சார் விஜய் மேல பாயிறதுக்கு அது வாட்டமான ஒரு விஷயமா போயிடும். கொதறிடுவாங்க. சம்பவம் நடந்ததா சொன்னேன். விதின் ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ள ரிப்போர்ட்டர்ஸ் கேமராவோட இவ்வளவு கிரௌட தாண்டி அங்க எப்படி போக முடியுது? அதே ஒரு கேள்விக்குறியில. செந்தில் பாலாஜி அங்க போறாரு. அடுத்தது செந்தில் பாலாஜி போறாரு. எப்படி அவரால் போக முடிஞ்சது? எப்படி இதுக்கு மட்டும் தகவல்கள் இவ்வளவு கடகடன்னு பரவுது? முதல்வர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ற அளவுக்கு எப்படி பரவுது? எப்படி பிராக்டிக்கலா இஸ் இட் பாசிபிள்? நான் வந்து இப்போ ஒரு எக்ஸ் சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெட் பிக்ஸ் எடுத்துக்கோம். ரெட் பிக்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 4 ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. கரூர் பக்கத்தில் இப்படி 4 ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. 4 டிஸ்ட்ரிக்ட்ல 4 ரிப்போர்ட்டர்ஸ் இங்கே வந்துருங்க. அங்கதான் அப்படிதான் அசைன்மெண்ட் அலாட் பண்ணுவோம். அடுத்த சென்னையிலேருந்து 2 ரிப்போர்ட்டர்ஸ் போங்க. இப்போ 6 ரிப்போர்ட்டர்ஸ் 6 கேமராமேன் அங்கே இருங்க. வெவ்வேறு ரியாக்ஷன் எடுங்க. மைக் அடிச்சு விழுறத நீங்க எடுங்க. இப்படிதான் நடந்துகிட்டே ஒழிஞ்சு நீங்க போய் ஹாஸ்பிட்டல் இருங்க அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணி யூனிட் போட முடியுமாங்க? ரெண்டாவது, இவ்வளவு கிரௌட்ல இருந்து இவ்வளவு பேர் டக்குன்னு எப்படி அங்க போக முடியும்? இதுவும் இதெல்லாம் நம்மளோட கேள்விகள். ரெண்டாவது, எப்படி டப்புன்னு மினிஸ்டருக்கு தகவல் தெரிஞ்சு அவர் வர முடியும்? அப்போ இதுக்கு பின்னாடி இது எப்படி இந்த தகவல்கள் இவ்வளவு வேகமா பரவுது? இந்த தகவல் ஏன் வந்து தாவைக்காவுக்கு பரவலையா? அவங்களுக்கு அக்கறை இல்லையா? அவங்களுக்கு இந்த தகவல் போயிருக்காதா? போயிடும், கண்டிப்பா போயிடும். அப்ப ஏன் அவங்க இன்னும் போக முடியல? சிஎம் இன்ஸ்ட்ரக்ட் பண்றதா செய்திகள் வருது, சிஎம் போய் பாருங்கன்னு சொல்றதா செய்திகள் வருது. செந்தில் பாலாஜி போறாரு. இந்த தகவல் சிஎம்க்கு போனது ஏன் விஜய்க்கு போயிருக்காதா? டைரக்டா செந்தில் பாலாஜி பாத்துருக்கலாமா? அதான் இதுங்க அப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா செந்தில் பாலாஜி நிறைய போய் பார்க்க பாருங்க. சிஎம் சொல்லி போய் பார்க்கணும். இல்ல, செந்தில் பாலாஜி போய் பாக்குறாருல்ல. என்னுடைய கேள்வி என்னன்னா, செந்தில் பாலாஜிக்கு சென்ற இந்த தகவல் ஏன் விஜய்க்கு போய் சேர்ந்திருக்காதா? ஏன் விஜய் ஆட்கள் யாருமே போல?
எப்படி எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் டக்குன்னு போனாங்க? எப்படி கொடிகட்டின ஆம்புலன்ஸ் போயிருக்குது? என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம்? மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியும். உங்க எண்ணம் தான் என்ன சார்? கூட்ட நெரிசலில் சிக்குவார்கள் அப்படின்றது உண்மை, அது ஒத்துப்போம். இது 3வது வாரம். இந்த 3வது வாரத்துல இதுக்கு முன்பு இப்படி ஒரு சீரியஸா எங்கேயுமே நடக்கல. ஒண்ணு, இது மைக் அடிச்சு விடுதான், காலையில மைக் அடிச்சு விடுறதுங்க ஃபைன், நம்பர் 1 எடுங்க, வெவ்வேறு ரியாக்ஷன் எடுங்க, மைக் அடிச்சு விடுறதுங்க நீங்க எடுங்க, இப்படிதான் நடந்துட்டே வந்துச்சு. நீங்க போய் ஹாஸ்பிட்டல் இருங்க அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணி இவ்வளவு போட முடியுமாங்க? ரெண்டாவது, இவ்வளவு கிரௌட்ல இருந்து இவ்வளவு பேர் டக்கு டக்கு டக்குன்னு எப்படி அங்க போக முடியும்? இதுவும் இதெல்லாம் நம்மளோட கேள்விகள். ரெண்டாவது, எப்படி டப்புன்னு மினிஸ்டருக்கு தகவல் தெரிஞ்சு அவர் வர முடியும்? அப்போ இதுக்கு பின்னாடி இது எப்படி இந்த தகவல்கள் இவ்வளவு வேகமா பரவுது? இந்த தகவல் ஏன் வந்து தாவேகாவுக்கு பரவாயில்லையா? அவங்களுக்கு அக்கறை இல்லையா? அவங்களுக்கு தகவல் போயிருக்காதா? அப்ப ஏன் அவங்க இன்னும் போக முடியல? சிஎம் இன்ஸ்ட்ரக்ட் பண்றதா செய்திகள் வருது, சிஎம் போய் பாருங்கன்னு சொல்றதா செய்திகள் வருது, செந்தில் பாலாஜி போறாரு. இந்த தகவல் சிஎம்க்கு போனது ஏன் விஜய்க்கு போயிருக்காதா? நடந்திருக்கு அப்படின்றத நம்ம அவசரப்பட்டு இது செட்டப்பா இல்ல வந்து இவர்களே அனுப்பி ஆட்கள் அங்க இருந்து போய் துண்ட போட்டுட்டு தாவேகா போர்வையில உள்ள போனிட்டு வெளில வராங்களா? முடியாது. இன்னைக்கு பரபரப்பு வேணா ஏற்படுத்தி விடலாம், ஆனா மறைக்க முடியாது இல்லையா? சோ வில் வெயிட். ஓகே, சரி. என்னடா ஒரே மர்மமா இருக்குது. இவன் எப்படி முட்டை அடிக்கிறது முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி வந்தான்? எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது இடையில ஆம்புலன்ஸ் வருது. அப்ப அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருதுன்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது. ஆக எங்க விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸ்காரங்க தெரியும்? கூட்டம் நடத்துறாங்க, மேல இருக்கிறாங்க, மேல ஏறி பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும். நானும் கூட்டத்தில் போய் 163 தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்ட் ஒளியில வந்துகிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது தொலைக்காட்சியில பார்த்து இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது. இதெல்லாம் ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான். 27,000 பேர் கலந்துட்டாங்கன்னு சொல்லி போலீசார் வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க கிரௌட் அதிகமா வந்துச்சு, எங்கிட்ட கேட்ட அனுமதியில வந்து 10,000 பேர் தான் கலந்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க பிரசிஸ் 27,000 பேர் வந்தது எங்களால என்ன பண்ண முடியும்? 4 மாவட்டத்தில் நடந்திருக்கு. 4 மாவட்டத்தில் இதே கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு. அந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் வந்து கலந்துட்டாங்க, எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தான்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா? இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஆகவே அவருடைய கடமையிலிருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்பதான் நான் கருதுகிறேன். அது இல்லாம ஒரு 4-5 குரூப் உள்ள வந்தாங்க. வந்தோடனே வந்து எல்லாம் டோட்டலா தலைகீழ மாறிடுச்சுங்க சார். என்ன பண்ணாங்க? கரண்ட் கட் ஆயிடுச்சு சார். மரத்தை உடைச்சு கீழே போட்டாங்க. இது என்னமோ வேற மாதிரி திட்டமிட்ட சதி மாதிரி எனக்கு தெரியுது. எதனால உங்களுக்கு அப்படி தோணுது திட்டமிட்ட சதி அப்படின்னு? ஒரு போலீஸ் கூட வரலைங்க சார், பாதுகாப்பு கொடுக்கல. எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் அடிக்கிறாங்க, விளக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா அங்க இருக்கவங்க காப்பாத்து எல்லாம் அடிக்கதான் செய்யறாங்க. அடிச்சாங்க சார், எல்லாத்தையுமே அடிச்சாங்க. நீங்களே வீடியோ பாத்துருப்பீங்களே, எல்லாத்தையும் அடிச்சு துன்படுத்துறாங்களே தவிர யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல. இப்போ வந்து நடுவுல வந்து அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வரத பார்த்தோம். அது அங்க இருக்கவங்க காப்பாத்துறதுக்காக வந்துச்சு. இல்லைங்க சார், அவங்க ஒரு ரூட், இந்த போனது ஒரு ரூட், இவங்க போனது ஒரு ரூட். ஈரோடு ரோட்ல நடந்தது, இது கோயம்புத்தூர் ரோட்ல. நல்லா பாருங்க ஆம்புலன்ஸ் எந்த ரூட்ல போகுதுன்னு. கோயம்புத்தூர் ரோட்ல அத்தனை ஆம்புலன்ஸ் போச்சு. ஆனா ஆம்புலன்ஸ்க்குள்ள இங்கிட்ட இருந்து வந்த ஆம்புலன்ஸ்ல ஒருத்தவங்க கூட கிடையாது. எல்லாமே பசங்க ஹெல்ப் பண்ணி அவங்க ஆம்புலன்ஸ் வச்சு 10 ஆம்புலன்ஸ் மேல அவங்க தான் கொண்டு வந்தாங்க. 10 பேர்ல வெறும் ஆம்புலன்ஸ் தான் போச்சு. அது பசங்க ஆதங்கப்பட்டு கூட அடிச்சாங்க. அங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு உண்மைதான். ஆனா வந்து வெறும் ஆம்புலன்ஸ் ஓடி போனா யாருக்கா இருந்தாலும் டென்ஷன் ஆகுமா? ஆள் ஏத்தல, ஆளெல்லாம் ஏத்தல. போயிட்டு ஒயின் போன ஆம்புலன்ஸ் திரும்ப வந்தா உங்களுக்கு எப்படிங்க சார் இருக்கும்? இதுதான் ஆக்சுவலா அங்க நடந்துருக்கு. இதுதான் நடந்துங்க சார். அந்த கும்பலுக்குள்ள இருந்து வரக்குள்ள நாங்க உயிர் தப்பிச்சு வரக்குள்ள எங்களுக்கு அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருந்துச்சு. அது வரைக்கும் இல்லைங்க சார். அதுக்கப்புறம் நான் தான் சொல்றேன் சார், ஓப்பனா ஒரு 3 குரூப்ஸ் வந்தாங்க. எல்லாம் டோட்டலா அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு சார். அதனால வந்து அந்த தளபதி சார் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல, மக்களை பாக்கிறதா எதை பாக்குறது தெரியல, சரியா கூட பேசல, உடனே கிளம்பி போயிட்டு உதவிக்கு போக முடியும். ஆனா போனவங்க வந்து நாங்க அங்கேயே தான் நின்று பாத்துட்டு இருக்கோம். அந்த ரூட்ல போற ஆம்புலன்ஸ் திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்ல விடுறாங்க. ஆனா பொதுமக்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்த நிறைய பேனர் இருந்தாச்சு.
இதே வந்து தாங்கச்சிக்காரன் தாயாரையுமே பேனர் கிழிக்க மாட்டான். ஆனா பேனர் கிழிஞ்சிருக்கு. நிறைய பேத்துக்கு கூட வந்தவங்களுக்கு என்ன கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு சட்டையில கத்திய வச்சு கிழிச்சிருக்காங்க. கத்திய வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு? எதுவுமே ஆகல. இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு. உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்க. நாங்க ஆம்புலன்ஸ்காரன் டைரக்டா கூப்பிட்டு விசாரிக்கிறோம். அவங்க எடுத்தது 25 to 30 கேஸ் தான் மொத்தமா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மொத்தமே 4 பேர் தான் இறந்தும் போயிருக்காங்க. ஆனா இத்தனை பேர் திடீர்னு எங்க வந்து இறந்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது. இது யாருமே பொதுமக்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு தெரியாம நிறைய பேச ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வர சொல்லுங்க. ஏன்னா உண்மை வெளியே வராம நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாக்குறீங்க, நிறைய பேத்துக்கு கிழிச்சிருக்காங்க, நிறைய பேர்த்த போட்டு மிதிச்சிருக்காங்க, நிறைய விஷயம் உள்ள நடந்திருக்குது. எதுவுமே தெரியும். ஆம்புலன்ஸ் சும்மா நிறைய ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அதை பொதுமக்களே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. பொதுமக்களே நிறுத்தி ஏன் சும்மா ஆம்புலன்ஸ் நீ கொண்டு வரதுக்கு அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்கம்மா. கட்சி துண்டை போட்டு உள்ள வந்திருக்காங்க. இது என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதை முதல்ல கொண்டு வாங்க வெளியே. ஏன்னா வெளியே கொண்டு வராம பொதுமக்கள் நிறைய பேர் இது உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால இதை முதல்ல வெளியே கொண்டு வர சொல்ற காவல்துறைக்கு சரியான விசாரணை நீங்க எடுத்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே போயிட்டு போகட்டும். இது வந்து கட்சி மீட்டிங் மாநாடு இதெல்லாம் தவிர்த்துருங்க. ஒரு பொதுமக்கள் ஒரு ரசிகனை பார்க்க, ஒரு தலைவனை பார்க்க, ஒரு ரசிகனை பார்க்க வராங்க அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஆனா காவல்துறை எந்தவித சப்போர்ட்டுமே நமக்கு கொடுக்கல. மக்கள் மண்டிட்டு தான் உரிமை பெறணும்னா எத்தனை நாளைக்கு மண்டிக்கிட்டே இருக்க முடியும்? அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கட்சின்னு பேசுறாங்க. கட்சியை விடுங்க. நீங்க அடிப்படை உரிமை எல்லாமே கிடைச்சிருச்சா? வந்து நிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே. இந்த இடத்துல இத்தனாயிரம் பேர் இருந்தாங்க. போலீஸ் யாருமே ஒருத்தர் கூட உள்ள இல்லையே. எல்லாருமே அங்க முன்னாடியே ஸ்டாப் ஆயிட்டாங்களே. ஏன் ஸ்டாப் ஆனாங்க? உள்ள வந்திருக்கலாம்ல எல்லாருமே. கடைசியா உள்ள வராங்க. ஏன்னா நிறைய துறை இருக்கவங்க எல்லாருமே, அமைச்சர்கள் இருந்து எல்லாருமே அடுத்த 10 நிமிஷத்துல வராங்க. இங்க 7:30க்கு முடியுது. நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். 7:30க்கு முடியுது. 8 அரை மணி நேரத்துல கேஸ் எடுத்துட்டு போறாங்க ஆம்புலன்ஸ்காரங்க எல்லாரும். 8:15 அவங்க உள்ள இருக்காங்க. சென்னையில இருக்கவங்க எல்லாரும் இங்க எப்படி வந்தாங்க? அதை யோசிச்சிங்களா யாராச்சும்? யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. டக்குன்னு பேசிடுறீங்க. அதனால உண்மை என்னன்னு முதல்ல வெளியே கொண்டு வாருங்க. நிக்கிறாங்கன்னு தெரியுது. என்ன பண்ணிருக்கணும்? இப்ப விஜய் வந்தானா விஜய் வீட்டுல தான் சாப்பாடு கொண்டு வருவாங்க, தண்ணி கொடுப்பாங்க, பாதுகாப்பு அவரா கொடுப்பாரு. அவர் ஒரு நடிகர்னு சொல்றீங்க, ரைட், சந்தோஷம். அரசியல் வரைய நீங்க ஏத்துக்கல, தப்பு இல்லைங்க. அவர் நடிகரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஒரு கூட்டம் கூடுது, உங்கள்கிட்ட அனுமதி வாங்காம அவர் திடீர்னு வந்து மாநிலத்துல இருந்து குதிச்சாரா? அனுமதி வாங்கி தானே பண்றாரு. நீங்க தானே அந்த இடத்த செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. அவங்க கேட்ட இடத்த கொடுக்கல, வேற இடம் கொடுத்தாங்கன்னு ஒரு தகவல் வருது. அப்ப நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கூட்டம் வருதுங்கிறப்ப, ஒரு முட்டு சந்துங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாதுகாப்பு ஏற்ப பண்ணி கொடுத்துருக்கணும். காலையில வர வேண்டிய இடம் மதியம் ஆயிடுச்சு. அங்கேயே நாமக்கல்ல தாமதமான கிளம்பியிருக்காரு. அப்ப தெரியுது, உங்களுக்கு நல்லாவே தெரியுது. மதியத்துக்கு மேலதான் வந்து விஜய் அவர்கள் அங்க பரப்புரை முடிச்சு கிளம்புறாருன்னு தெரியுது. காலையில் 7 மணில இருந்து நிக்கிறாங்களே. ஒரு தலைவர் வரப்ப இன்னைக்கு கூட்டம் 2 மடங்கு ஆகும்னு தெரியுமா தெரியாதா? காலையில இருந்து இன்ன வரைக்கும் நிக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க மாவட்ட நிர்வாகம்? அரசியல் சார்ந்து ஏன் பேசக்கூடிய சூழல் இருக்குதுன்னா யாரு காப்பாத்துவா அந்த மக்களை? 10 குழந்தைங்க உயிர் போயிருக்குது. பெத்தவங்க மனசு கவலைப்படுமா இல்லையா? எவ்வளவு வேதனைப்படும். எல்லாரும் வீட்லயும் குழந்தைங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்ப்பிணி பெண்கள் இறந்ததாக ஒரு தகவல் இருக்குது. சிறு வயசு பெண்கள், குழந்தைங்க, பசங்க, எத்தனை 13 வயசு பையன் நேற்று ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது. முடியல, தாங்க முடியல, துக்கம் மாற முடியாம தான் நாங்க உடையாந்துருக்கிறோம். இந்த இடத்துல வந்து நிக்கிறோம், சரிங்களா? ஆனா உளவுத்துறை என்ன பண்ணுது? எதுக்கு இந்த உளவுத்துறை? தூக்கிடலாமே. உளவுத்துறை வேலை என்னங்க? என்ன நடக்க போகுது? அடுத்தது என்ன நடக்கும்? அங்க நடந்திருக்குது. இன்னும் முதல் மாவட்டம் கிடையாது, திடீர்னு வந்துட்டாரு, எங்களுக்கு தெரியலங்கிறதுக்கு. 6வது மாவட்டம் தானே இது பரப்புரை. அப்ப 5 மாவட்டம், மத்த மாவட்டம் விடுங்க, பக்கத்துல நாமக்கல் முடிச்சுதான் நீங்க வந்தாரு. நாமக்கல்ல தெரிஞ்சதுல எத்தனை பேர் மயக்கம் போட்டாங்க, எவ்வளவு ஸ்தம்பிச்சு நிக்குதுன்னு. காலையில இருந்து 7 மணிக்கு நிக்கிறாங்களா? அப்ப தெரியுதா இல்லையா? அப்ப என்ன பண்ணிரு மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணிருக்கணும்? அதுக்குள்ள பாதுகாப்பு மக்களுக்கு கொடுக்க வேண்டியதானே. நீ விஜய் ரசிகர்கள் கொடுக்க வேணாம், விஜய் கட்சிக்காரங்களுக்கு கொடுக்க வேணாம், பொதுமக்கள் தான் கூட. நீ தான் சொல்ற இது ஓட்டா மாறாது, இது வந்து மக்கள் கூட்டம், ரசிகர் மன்றம். சரி, ரைட்டு. அப்ப பொதுமக்கள் தானே, யாரையும் பார்க்கட்டும், என்ன நடக்கட்டும். பொதுமக்கள் பாதுகாக்கக்கூடிய அங்கீகாரம் யார்கிட்ட இருக்குது? யாருக்கு அந்த அக்கறை இருக்குது? மாவட்ட நிர்வாகத்துக்கு இருக்கா இல்லையா? மாவட்ட நிர்வாகத்துக்கு யார் தகவல் கொடுக்கணும்? உளவுத்துறை கொடுக்கணுமா இல்லையா? என்ன பண்ணிச்சு அந்த உளவுத்துறை? எதுக்காக உங்களை தேர்ந்தெடுத்தோம்? மக்களை பாதுகாப்பீங்க, யார் எது வந்தாலும் என்ன பண்ணாலும் நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கிற ஒரு அந்தஸ்தில் தான் குறைச்சிருக்கோம். அந்த வேலையை நீங்க பண்ணீங்களா இல்லையா? எதுக்கு அப்ப அந்த வேலையை உங்களுக்கு? எதுக்கு அந்த அதிகாரம் உங்க கையில எதுக்கு என்ன இருக்குது? கொடுத்துருக்கோம்ல அந்த அதிகாரத்தை. சரியான நீங்க பயன்படுத்தாதீங்க. காப்பாத்திருக்கோமா இல்லையா மக்களை? 10 குழந்தைங்க, நம்ம எல்லாத்து வீட்லயும் குழந்தை இருக்குது. ஆட்சி அதிகாரம் உள்ளவங்க வீட்லயும் மகன் குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. எல்லாம் யோசிச்சு செயல்படணும். இனிமேல் இந்த ஒரு துயர சம்பவம் எந்த ஊர்லயும் நடக்கக்கூடாது. முன்னுதாரணமா கரூர் எடுத்துக்கங்க. அந்த துக்கம் எங்களோடய போகட்டும், நாங்களே அழுது நாங்க மாண்டுக்கிறோம். தயவு செய்து இனிமேல் எந்த பகுதியிலும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதுக்கு அனைத்து பாதுகாப்பு முறையிலும் முன்னெடுத்து நடக்கிறோம். இது நான் மாவட்ட கலெக்டருக்கும் சரி, சிஎம் ஐயா அவர்களுக்கும் சரி, எல்லாத்தையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
போலீஸ்காரங்க சொல்றோம், அவங்களும் ஒண்ணுமே ஆனா எதுவுமே அவங்களும் பேசவே இல்லை. சரி சரிட்டு தானே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒரு 2 பசங்களை புடிச்சு வச்சுதான் ஆம்புலன்ஸ் வர சொல்லி கூட்டிட்டு போனாங்க. கொண்டுட்டு வரும்போது ஆம்புலன்ஸ்காரங்கள பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அங்க நிறுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல நிறுத்தவே இல்லை. இங்கேயேதான் கொண்டு வந்து போட்டுருக்காங்க. எங்க சித்தி சொல்றாங்க நிறுத்தினு சொல்றாங்க. ஆனா அவங்க நிறுத்தவே இல்லை. கடைசியில இங்கேயே கொண்டு வந்து போட்டு ஒரு உயிரவே எடுத்துட்டாங்க. இப்ப எல்லாமே எங்க பெரியம்மா அவளை பாத்தியாங்க. நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் எங்க பெரியம்மா எங்களை சிரிக்க வச்சு பாத்துக்குவோம். யாருக்குமே கெட்டதுல நினைக்கவே மாட்டாங்க. அவங்க கஷ்டத்துல இருந்தாலும் நாங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க உயிரே போய் கிடக்குதுங்க. ஆம்புலன்ஸ்காரங்க அங்க இருந்து நிறுத்த மாட்டேன்ட்டாங்க. அங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல பிரைவேட்லனாலும் கொண்டு போய் சேர்க்கலாம் நிறுத்த சொல்லிருக்காங்க. இவங்க நிறுத்தவே இல்லை. இரண்டாவது, இங்க கம்பியை வைத்து 2 பேரை தாக்கியிருக்கார்கள். லத்தி சார்ஜ் நடந்திருக்குது. இதெல்லாம் எதற்காக நடைபெற்றது? அடுத்து அந்த நேரத்துல 1 மணி நேரத்துக்கு மேலாக அவர் கூட்டம் நடக்கிற போது அது இரவுல 7:45 மணி 8 மணிக்கு மின்சார துண்டிப்பு எதற்கு செய்தார்? அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டு அரசியல்ல ஆளுங்கட்சி மட்டும்தான் கூட்டம் நடத்தணும், அவர்கள் மட்டும்தான் மாநாடு நடத்தணும். வேறு எந்த அரசியல் கட்சிகளுமே தங்களை தாண்டி ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்தி சிறப்பாக பெயர் வரக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில திட்டமிட்டு தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய கூட்டத்தை சீர்குலைக்க வேண்டும். அதை ஏதாவது ஒரு அசம்பாவித்தை உருவாக்கணும், அவருக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும், அவருக்கு ஒரு கெட்ட பேரை பொதுமக்கள் மத்தியில் உருவாக்கணும். திமுகவுக்கு மாற்றாக 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னொரு சக்தி எழுந்து வந்துவிடக்கூடாது என்ற அரசியல் நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் சீர்குலைக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனால ஒரு சுதந்திரமான ஒரு விசாரணை இருந்தால் ஒழிய, அதுவும் மத்திய அரசனுடைய விசாரணை இருந்தால் ஒழிய அது உண்மை நிலைமைகள் வருது. ஏன்னா இது தொடர்ந்து இப்ப என்ன பண்றாங்க, போயிட்டு டெத்துன்னு சொல்லிட்டு திரும்ப வெளியில மாத்திரை போயிட்டு உயிர் இருக்குன்னு கொண்டு வராங்களா? இது மாதிரி எத்தனை பேரு செத்து அதை மார்க்கெட்ல கொண்டு போயிட்டு? ஆமா, ஏதோ ஒன்று பண்றாங்க. இது நடக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தார் செந்தில் பாலாஜி? அமராவதி ஹாஸ்பிட்டல் வந்தாரா? ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி எங்க இருந்தாரு? அமராவதி ஹாஸ்பிட்டல் வந்தாரா? ஆனா இது சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அமராவதி ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தார் செந்தில் பாலாஜி. இப்போது நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கிறார்கள் அல்லவா? இதிலும் அரசியல் இருக்கிறது. இதே அருணா ஜெகதீசன் ஆணையம் தான் துப்பாக்கி சூடுல இவன் எல்லாம் சுட்டது அவன் மேல நடவடிக்கை எடுத்தாங்க. எடுத்தீங்களா? எல்லாம் ப்ரமோஷன் வாங்கி மேல போயிட்டாங்க. எடுக்கல. அப்ப இப்ப எதுக்கு போடுறாங்க அருணா ஜெகதீசனை? எதற்கு என்றால் நியாயமா ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னா சார், இவர்கள் விரும்பியது போல ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இவர்களுக்கு நியாயமாக ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஆமா, தேர்தலுக்கு முன்பாக இந்த மரணங்களுக்கு காரணம் விஜயின் பொறுப்பற்ற செயல் என்று அறிக்கை கொடுப்பாங்க. அது எலெக்ஷன்கள் எப்படி இருக்கும்? சரியாக தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு முன்பு இந்த ஆணையத்தின் அறிக்கையை நீங்கள் தர வேண்டும் என்று சொன்னால் தருகிறேன் என்று எந்த நீதிபதி சொல்கிறாரோ அவரைத்தான் ஆணையத்தின் தலைவராக போடுவார்கள். Suddenly, floodlight connected to the generator went off. அந்த பெரிய லைட்ஸ் போட்டுருப்பாங்களா, அதை கரண்ட்ல கனெக்ட் பண்ணல, ஜெனரேட்டர்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. பவர் கட் மக்கள் சொல்றது நாட் த ரெகுலர் பவர் கட். இவங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறிறாங்க, அதனால நாங்க பவர் கட் பண்ணிட்டோம். அந்த பவர் கட் இல்ல, ஜெனரேட்டர்ல கனெக்ட் பண்ணியிருந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சு திடீர்னு. One woman started to search for her missing child. அந்த நேரத்துல ஒரு லேடி தன்னுடைய குழந்தையை காணும்னு தேடுறாங்க. பவர் எண்ட் ஆஃப்னா பிட்ச் டார்க். அங்க சாதாரண, ஏன்னா விஜய் பேசிக்கிட்டு இருக்க இடம் வேற, இது பின்னாடி. ஓகே, பின்னாடி இருக்கிற இடத்துல பவர் வெண்ட் ஆஃப். திடீர்னு அங்க அந்த ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தேட ஆரம்பிக்கிறாங்க. அனதர் ரேலி பார்ட்டிசிபென்ட் ரமேஷ் வின்றவர், ரமேஷ் இனிஷியல் வி, அவரும் அந்த இடத்துல இருக்கிறாரு. அவரும் தான் பார்த்ததை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, the moment that triggered the panic in the crowd when Vijay sang the song criticizing V. Sendil Balaji. விஜய்
செந்தில் பாலாஜியை விமர்சித்து அந்த பாட்டு பாடுறாருல, அந்த நொடியில தான் அந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது அப்படின்றாரு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது நான் சொல்றது எல்லாமே ஐ விட்னஸ். அங்க பார்த்த விஜய் அந்த பாட்டை பாட தொடங்கின உடனே பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாரு. 10 rupees பாலா அந்த பாட்டை பாட உடனே கிரவுட் எரப்டட். உடனே கிரவுட் எல்லாம் வந்து ரொம்ப எனர்ஜியில உற்சாகம் அடைகிறாங்க. உற்சாகம் அடைந்த உடனே the energy shifted and suddenly the police began using lathis and the people panicked. புரியுதா நான் சொல்றது? இந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறாரு. பாட ஆரம்பிச்சோடனே அவங்க வந்து மக்கள் வந்து ஆரவாரம் ஆரம்பிக்குது. ஆரவாரம் ஆரம்பிச்ச உடனே லத்தி சார்ஜ் ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? இது எல்லாமே எந்த ஊடகங்களையும் ரிப்போர்ட் ஆகல. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம இதை பத்தி பேசணும். பெரும் துயரத்திலும் கூட ஒரு கூட்டம் கூச்சமின்றி அரசியல் செய்வதை பார்க்கிற போதுதான் நம் உடல் நடுங்குகிறது. திமுக கூட்டம் மக்களின் கண்ணீரை பசையாக்கி அதில் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் வாகனத்தில் உடனே திமுக பேனர், மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி பெயர் பொறித்த ஸ்டிக்கருடன் வாட்டர் பாட்டில் என எப்போதும் போல பின அரசியலை தொடங்கி விட்டார்கள் திமுகவினர். ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர், ஐபிசியில் வேலை பார்க்குற ஒருத்தர் ஒரு ட்வீட் போடுறார். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, விஜய் அவர்கள் ரொம்ப நேரமா கரூருக்குள்ள இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, அதை நான் போய் பார்வையிட போறேன் அப்படின்னு சொல்றதுக்கான அனுமதி கேட்டுட்டு நின்னாரு. அந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருந்ததாம். அனுமதி கோரி வாகனம், அவர் போன வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தது. பட் இப்போ வந்தா சிக்கல் பெருசாயிரும், அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் வற்புறுத்தலின் பெயர் தான் விஜய் அவர்கள் எங்க வந்துட்டாராம், கரூர்ல இருந்து கிளம்பி விட்டார் அப்படின்னு சொல்ற ஒரு தகவலை ஒரு ஜேர்னலிஸ்ட் வெளியிடுகிறார். போயிட்டு கோயம்புத்தூர் பைபாஸ் என்னோட வீடு, அங்க குங்குமஸ் பக்கத்துல அருணா பிளைவுட் மாடியில என்னோட வீடு. அப்பார்ட்மெண்ட் மேல இருந்து நான் பாக்குறேன் கண்டினியூஸா அந்த ரோட்ல இருந்து ரொட்டி என்ன எனக்கு என்னன்னு தெரியும்னா, ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிக்குது. ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிக்குது. இந்த ரோட்ல வருது, அந்த ரோட்ல வருது. இந்த கட்டு கரெக்டா குங்குமஸ்க்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு கட்டு இருக்கு. இந்த கட்டுல உள்ள வர்றான், திருப்பி இந்த ரோட்ல போறான். எல்லா ஆம்புலன்ஸ் எம்டியா போகுது. எதுக்காக அந்த ஒரு விளம்பரம்? ஆம்புலன்ஸ் வந்து நாங்க நிப்பாட்டி கேட்டோம் அப்படின்னா போலீஸ்காரங்க அடிக்கிறாங்கண்ணே, என்ன பண்றது? எதுக்கு சார் ஆம்புலன்ஸ் உள்ள வருது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இனிமே பேசுறாங்க. கூட்டம் தானே, அதுதானே. வண்டி வர்றப்ப மட்டும் ஏன் மக்களை போட்டு தடி அடிச்சு விலைக்கு விடணும்? அவர் வண்டி, நான் இந்த இடத்துல நிக்கிறேன், அவர் வண்டி போயிட்டு இருக்கு. அவ்வளவு நேரம் ஒரு பரபரப்பே இல்லாம இருந்த இடத்துல விஜய் வர்றப்ப கூட அந்த பரபரப்பே இல்ல. அவரை பார்க்கணும்னு சொல்லி மக்கள் ஆர்வமா இருந்தாங்க. ஆனா என்ன இன்சிடென்ட் தெரியல, ஒரு டிஜிபி வண்டி வருது, முன்னாடி ஒரு 10-15 காட்ஸ். அப்ப எங்க இருந்து வந்தாங்க அந்த காட்ஸ்ல? எங்க இருந்து வந்தாங்க? அது வரைக்கும் எங்க இருந்தாங்க? நீங்க பேசுறதுல இருந்து எனக்கு என்ன ஆதங்கம்னா, நான் விஜய் கட்சியோ எந்த கட்சியோ கிடையாது. நான் என் குழந்தை, எனக்கு 12 வயசு குழந்தை. இன்னைக்கு 12 வயசு குழந்தைங்க 3 பேர் இறந்துட்டான்றாங்க. அந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு பையனா, நேத்து என் குழந்தை இதுக்கு ஏதாவது இன்சிடென்ட் இருந்தா என்ன, நானும் இதே மாதிரி தான் நின்றுக்கணும். அந்த இடத்துல எனக்கு பரிதாபமா இருக்கு. இப்ப இந்த இருந்து ரோட்ல இருந்து ஆப்போசிட்ல இருந்து நான் இங்க என்ன நடக்குன்னு பாக்குறக்கே நேத்து நைட்டு 12 மணிக்கு நான் ஜிஹெச்ல இருந்தேன் சார். எனக்கு இந்த ஊருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் இந்த ஊருக்கு வந்து இன்னும் 6 மாசம் தான் ஆகுது. என்னோட நேட்டிவ் பழனி. என் குழந்தைங்க இங்க வேலைக்காக நான் வந்திருக்கேன். ஆனா விஜய பாக்கணுக்காக வந்த 13 வயசு குழந்தைய எத்தனை பேர், 1 வயசு இத்தனை பேர் இழந்துட்டு நிக்கிறாங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடியே வந்தாரு. வந்தப்ப இவ்வளவு கூட்டம் வந்துச்சு சரிங்களா? அப்ப நெரிசல் இருந்தாலுமே அப்பயே யோசிச்சிருக்கணும்ல. வருஷத்துக்கு ஒரு தடவை வர எடப்பாடி ஐயாவுக்கு இவ்வளவு கூட்டம் வர்றப்ப, அப்ப இது வரைக்கும் கரூரே வர்றப்ப ஒரு கட்சி தலைவர் வர்றப்ப எவ்வளவு கூட்டம் கூடும்? அப்ப இந்த இடத்த எதுக்கு நம்ம கொடுக்கணும்? நீங்க சொல்றதை வச்சு பாக்குறப்போ ஒன்னு தடியடி, இன்னொன்னு ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது, மூணாவதா இந்த பவர் கட்டணம். இது மூணும் தான் இந்த நெரிசல் காரணம் நினைக்கிறீங்களா சார்? நெரிசலுக்கு காரணம், முதல் காரணம்னா போலீஸ் சார். இந்த இடத்துக்கு அப்ரூவல் கொடுத்துருப்பாங்கல்ல, இத்தனை பீப்புள் தான் இங்க வரணுங்கிறது இல்லாம அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஒரு போலீஸ் அந்த என்எஸ்ல பேரிகேட் போடுறாங்க. இத்தனை பீப்புளுக்கு மேல நம்ம உள்ள வந்துட்டாங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? தெரியுங்கிற பட்சத்துல என்ன பண்ணணும்? அந்த இடத்துல இதுக்கு அதிகமா நீங்க போகாதீங்கமா, போனா உங்களுக்கு தான் பாதிப்பு இருக்குங்கிறத காவல்துறை எச்சரிக்கணுமா இல்லையா பொதுமக்களை? ஏன் அதை எச்சரிக்கல? விஜய் சார் அங்க வந்திருக்காரு, விஜய் சார் அங்க வராரு, அங்க பப்ளிக் அங்க அவ்வளவு கூட்டமா இருக்கு, ரவுண்டானத்துல அவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னா அங்க என்ன பண்ணணும்? போலீஸ்காரங்க அவ்வளவு போலீஸ் போர்ஸ் போட்டு அம்மா இதுக்கு மேல உள்ள போகாதீங்க, பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்கு, உங்களை பாதிக்க முடியும். இங்க இருந்து சார் இப்ப ஆம்புலன்ஸ் வந்து நீங்க அப்படி எச்சரிக்கை இருந்தா ஃபயர் சர்வீஸ் போது இங்க வந்துச்சா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபயர் சர்வீஸ் கொண்டு கொடுக்குறாங்க. இதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. பவர் கட் எப்படி ஆச்சு? பவர் கட் தடியடி முதல் காரணம். என்னோட கூட வேலை செய்யற ஒரு நண்பர் இன்னைக்கு நான் உள்ள போயிட்டு அவர்கிட்ட விசாரிக்கிறப்ப அவர் பக்கத்துல இருந்தப்ப நான் தடி அடிச்ச
விஜய் பிரச்சாரத்தின் போது மின்சாரத்தை நிறுத்திவிட்டு ஒரு கும்பல் காலால் மிதித்து செயின் மற்றும் செல்போன்களை பறித்ததாக பாதிக்கப்பட்ட பெண் கூறிய தகவலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கரூர் தாவைக்க கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பெண் முகாம் மற்றும் வாயில் யாரோ குத்தியது போல இருந்ததாகவும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் திடீரென மயக்கம் போட்டு விழுந்ததாகவும் கூறினார். மேலும் அருகில் 2 போலீசார் நின்றிருந்ததாகவும் உதவி கேட்டும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை எனவும் அந்த பெண் புகார் கூறியுள்ளார். நம்ம கரண்ட் இருந்ததா இல்லையா? எதுவுமே இல்ல. போலீஸ் 2 பேர் இருந்தாங்க, அவங்க கூப்பிட்டு கண்டுக்கல. போனு பேக் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரியல அந்த கும்பலுக்குள்ள. பக்கத்துல நிறைய லேடிஸ் எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல? இருந்தாங்க, எல்லாமே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உங்க வேலை நீங்க பாருங்க, வேலை நேரம் கழிச்சு தூங்கினதுக்கு அப்புறம் வந்து பையனை கனவு இருந்தது. சொல்லி சொல்றாங்க. பக்கத்துல நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குமா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல். நினைச்சிருந்தா கண்டிப்பா போலீஸ் பாதுகாப்போட அங்க கொண்டு போய் சேர்த்துக்க வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் குழந்தைங்கள் எல்லாமே வந்து தனியார் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கோம். 10 நிமிஷத்துல தான் இங்க இருக்கு ஹாஸ்பிட்டல் சொல்லிதான் கூட்டிட்டு போனது எல்லாமே. அங்க இருக்கவங்க நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் சரி பிள்ளைங்க ஓரளவுக்கு தனியார் ஹாஸ்பிட்டல் இருக்காமா, சேஃப்டியா இருக்காமா, பத்திரமா இருக்காமா, பக்கத்துலதான் ஹாஸ்பிட்டல் எல்லாமே சேஃப்டி. பிள்ளைங்க பொழைச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கையில நாங்க அங்கெல்லாம் உட்காந்துருந்தோம். எனக்கு இது இடுப்புக்கு கீழே வந்து கால் வரல, போட்டு எல்லாம் நெரிசலா இருக்கும். என்ன 4-5 பேர் தூக்கி கொண்டு போய் தான் பக்கத்துல ஒரு ரூம்ல உட்கார வச்சாங்க. அங்க நிறைய பேர் இருந்தாங்க. கடைசியா என்னை தூக்கி கொண்டு போய் நான் கெஞ்சினேன், அண்ணா என் பையன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்கன்னா நான் போய் பார்க்கணும்னு ஒரு அண்ணன் காலெல்லாம் பிடிச்சி கெஞ்சி அந்த அண்ணன் தூக்கி கொண்டு போய் நான் ஆம்புலன்ஸ்ல வச்சாங்க. வச்சுட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆனா 10 நிமிஷம் தானே இருக்கு ஆஸ்பத்திரிக்கு இங்க இருந்து, அப்படிதானே சொன்னாங்க. என்னன்னா ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த அண்ணன் கேக்குறேன். பாப்பா எதுவுமே சொன்னது எதுவுமே பொய் பாப்பா, எல்லாத்தையும் கொண்டு போய் ஜிஹெச்ல தான் பாப்பா வச்சிருக்காங்க. தனியார் ஆஸ்பத்திரியில ஒருத்தர் கொண்டு போய் போலீஸ் பாதுகாப்போட எதுவுமே பண்ணல பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னைய ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஜிஹெச் நான் தப்பு சொல்லலாமா, எல்லா ஹாஸ்பிட்டலுமே எல்லாமே ட்ரீட்மெண்ட் நல்லா தான் பண்றாங்க. அந்த நேரத்துல வந்து பக்கத்துல இருக்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு போலீஸ் பாதுகாப்போட கொண்டு போய் பிள்ளைங்களை சேர்க்கறதுல என்ன தப்பு? என்னோட கேள்வி அதுதான். நீங்களே மனசாட்சியோட சொல்லுங்க. நான் பேசுறது வந்து சரிதான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு சில கேள்விகள் இருக்குல்ல, நான் பேசுறது தப்பாதான் பேசுறேன்னு சொல்லுங்க. கரெக்டா தான் வந்து இதெல்லாம் நடந்துருச்சு, யாருமே அதை எதிர்பார்க்கலன்னே வச்சுக்கோங்களேன். நடந்துருச்சு. அந்த நேரம் நம்ம என்ன பண்ணிருந்திருக்கலாம்? போலீஸ் வந்து முன்னாடி வந்து இளைஞர்கள்லாம் போக கூடாதுன்னு புடிச்சு தள்ளுறதுல வந்து அவங்களோட மைண்ட் செட் இருந்துச்சுங்கிறத தாண்டி குழந்தைங்களுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. இங்க இருந்து அவ்வளவு தூரத்துல போய் கூட்டிட்டு போறதுக்கு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஏன் கமிட்டி வந்து அதை பண்ணல? எங்களோட கேள்வி அதுதான். என்ன மாதிரி எத்தனை பேர் குழந்தைகள் எல்லாம் பரிதவிச்சு எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கேள்விகள் மனசுக்குள்ள இருந்திருக்கும். போலீஸ் அந்த இடத்துல இருந்து முன்னாடி போக கூடாதுன்னு தள்ளிட்டு இருக்க அதே போலீஸ் சரி தள்ளி விட்டுட்டு அப்படி ஆயிடுச்சு. எத்தனை போலீஸ், கிட்டத்தட்ட 40-50 போலீஸ் அந்த இடத்துல நிக்குதுன்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் வீடியோல எல்லாம் வந்திருக்கு. அப்ப அந்த 40-50 போலீஸ்ல ஒரு 10 போலீஸ் நினைச்சிருந்தால் கண்டிப்பா அங்க இருக்க 9 குழந்தை இல்ல ஒரு 2-3 குழந்தையாவது காப்பாத்திட்டு. தனியார் ஆஸ்பத்திரி அந்த இடத்துல நிறைய இடங்கள்ல இருக்குமா, அந்த இடத்துல நெரிசல்ல எல்லாம் ஆயிடுச்சு. தனியார் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துருந்துருக்கலாம், ஆனா சேர்க்கல. ஏன் இங்க இருந்து அவ்வளவு கூட்ட நெரிசல்ல எதுவுமே அந்த சைட்ல போகாதுங்கிறது நல்லாவே தெரியும். இங்க இருந்து எதனால அவ்வளவு கிலோமீட்டர்ல கொண்டு போய் ஜிஹெச்ல போகணும்? பவர் கட் நடந்தது அப்படிங்கிறது ஒரு நபர், ஒரு தனிப்பட்ட நபர் ஒருவர் ஒரு கம்பெடுத்து அடிச்சாங்களா? குச்சியில தான் இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து அந்த இதுல அடிச்சிருக்காங்க. பைப் அடிச்சா கரண்ட் அடிச்சிருக்கும். குச்சி அடிச்சா கரண்ட் அடிக்காது. பவர் கட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. களத்துக்கு வந்து பார்க்கும்போது தான் இங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது இன்னும் தெள்ள தெளிவா வெட்ட வெளிச்சமா தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க பவர் கட் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு தனிப்பட்ட நபர் பவர் கட் பண்ணிருக்காரு, அதாவது குச்சி எடுத்து அந்த கரண்ட்ல அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் மீது இங்க நிக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபர்கள் வந்து விஜய் மீது செருப்பு வீச்சு அப்படிங்கிறது நடத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் பாக்குறப்ப நமக்கு நிறைய கேள்விகள் எழுதில கிடந்துச்சு. இங்க மேல நின்று இருந்தாங்க. மேல நின்று இருக்கும் போது தட்டி இருந்துச்சு. இந்த தட்டி இருக்கும்போது அந்த இதுல போஸ்ட் அதுல ஈபில ஒருத்தர் அடிச்சு போட்டான். அந்த ஈபில ஆமா அடிச்சுனே கரண்ட் போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் இங்க செருப்பு பறந்துச்சு. செருப்பு பறந்துன்னு இங்க எல்லாத்தையும் காப்பாத்து. அது அடிச்சது அவங்க ஒரு சால்வு தான் போட்டுதான். அவன் யாரு என்ன பாக்கல. கம்பு கிட்ட அடிச்சான். கம்புல அடிச்சது. உடனே அது கரண்ட் போயிருச்சு. கரண்ட் போனதுக்கு அப்புறம் தான் எல்லா இந்த பிரச்சனை நடந்துச்சு. அப்ப நாங்க இங்க இருந்து வரும்போது ஆம்புலன்ஸ் வந்தது முத வந்து கரண்ட் போனதா ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த செருப்பு வச்சு நடந்தது, வேற ஒண்ணும் கிடையாது.
இதுல வந்து இந்த இடம் உங்களுக்கு வந்து இது ரொம்ப குறுவலான இடம். எத்தனை மணிக்கு வந்து இந்த கரண்ட் கட் பண்ணது நடந்துச்சு? கரெக்டா வந்து விஜய் வந்து ஒரு மேல ஏறினாரு, அப்பதான் கரண்ட் போச்சு இந்த இடத்துல. ஆமா, அவர் பேசும்போது பேச ஆரம்பிச்ச உடனே இதுதான் இதெல்லாம் எண்ணல்கள் பஸ் இடத்துல கரண்ட் தான் போச்சு. அந்த அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, நேற்று கரூரை விட்டு அவர் ஏன் போனாரு? நான் கேள்விப்பட்டது வந்து திரு விஜய் அவர்கள் அங்க இருக்க விரும்பினார். அவருடைய நிர்வாகிகளும் நலம் விரும்பி இப்ப இருப்பது நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவர் திருச்சியிலே தங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அதுவும் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. சென்னை வந்த பிறகு திரும்ப நான் போறேன்னு சொல்லியிருக்காரு. காவல்துறை செயல் விசாரிக்கும் போது இல்லங்க பெர்மிஷன் கேட்கணும் திரும்ப இருக்காங்க. இல்ல எல்லா தலைவரும் போறாங்க, இல்ல சார் நீங்க போனா சென்சிட்டிவ் ஆயிரும், நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு திருப்பி அதுக்கு கேளுங்கன்னு இருக்காரு. சோ ஹி ட்ரைட் டு கம் பேக். அவர் வந்து அப்படி கல்லஞ்சமா இருப்பாரு நான் நிச்சயமா நினைக்கிறேன். எல்லாரும் விஜயை பார்க்க வந்து உயிரிழந்தவர்கள் தான். அப்ப அவருக்கு அந்த எண்ணம் இருக்குது, அதான் நான் கேள்விப்பட்டேன். இப்போ வந்து திரு விஜயை பார்த்து ஒருத்தர் ஒன்னால தானப்பா உயிர் போச்சுன்னு ஒருத்தர் சொல்லிட்டான்னு வச்சுங்க, அது வந்து மனதை உடைச்சிரும், இதயத்தை பிளந்துரும். அதனால வந்து இப்போ வந்து ஒரு டைலூட் பண்ணிட்டு போற சரி தான். பட் ஐ நோ வெரி ஸ்ட்ராங்லி ஹி வாஸ் வில்லிங் டு கம். ஆங்காங்கே பல மாவட்டங்களில் காவல்துறையினர் நீங்கள் ஏன் இன்னைக்கு கடையடைப்பு நடத்தவில்லையா என்றும், அரசியல்வாதிகளும் கடையடைப்பு நடத்தவில்லையா என கேட்பதை பார்க்கும் பொழுது இந்த விபத்து தொடர்பாக ஏதோ ஒரு சக்தி செயல்படுகிறது என்பதை நாங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இதில் உண்மையான நிகழ்வை மக்கள் தெரிந்து கொள்ள வசதியாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக தமிழ்நாடு அரசை இதற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தப்பு யார் மேல இருந்தாலும் அங்க பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பத்தினர்கிட்டயும் தாவேகா தலைவர் சார்பா அவர் தொண்டர்கள் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தளபதி மேல தப்புன்னு சொல்றவங்க கிட்ட நான் சில கேள்விகள் கேட்கணும். தளபதியை பார்க்க பெரும் மக்கள் கூட்டம் வருங்கிறத கணிக்க வேண்டிய உளவுத்துறை ஏன் அதை சரியா பண்ணல? தாவேகவினர் கேட்ட இடத்துல 50,000 பேர் இருக்க முடியும், ஆனா அதை தவிர்த்துட்டு எதுக்காக குறுகலான இடத்துல அனுமதி கொடுத்தாங்க? காவலர்கள் அடிச்சு துரத்த அனுமதி இருக்கும்போது அவங்களை ஒழுங்குபடுத்தவோ அவங்களை பாதுகாக்கவோ ஏன் அனுமதி இல்ல? செய்தி ஊடகங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல ரெடியா இருந்தாரு? செய்தி வந்த 15 to 30 நிமிஷத்துல முதலமைச்சர் அனுதாப அறிக்கை விடுறாரு. அதுல இருந்து 1 to 2 மணி நேரத்துல விசாரணைக்கு ஒரு டீம் போடுறாரு. அப்போ இப்படி நடக்குன்னு இவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அஜித்குமார் லாக்அப் டெத் கேஸ்ல இவங்க இப்படி பண்ணவே இல்லையே. இது புதுசா இருக்கும்போதுதான் சந்தேகம் அதிகமாகுது. எனக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் சரியா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க.